விக்னேஷ் சாப்பிட வராரு. ஆனா எப்பவும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி குழந்தை என்ன பண்றா? அவ சாப்பிட்டாளா? எப்பவுமே இத கேட்பாரு. ஆனா இன்னைக்கு அத கேட்கவே இல்ல. விமலாக்கு என்னாச்சு இவருக்குன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் விமலா வீட்டு வேலை செய்யறது, குழந்தைய ரெடி பண்றது, டிவில சீரியல் பார்க்கறது, இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அவளுக்கு விக்னேஷ் நடவடிக்கை மாறுனத அத பத்தியே அவ யோசிச்சுட்டு இருக்கா. எதனால இவர் இப்படி பண்றாரு? இவர் மனசுல ஏதோ இருக்கா? அது என்ன ஏதோ மறைக்கிறாரு இவரு அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. விக்னேஷ் வீட்டுக்கு வந்தாரு. வந்தவர் எதுவுமே பேசாம ட்ரெஸ் மாத்திட்டு பாத்ரூம் போக போனாரு. அப்போ விமலா அவரை நிறுத்தி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உங்க முகம் சரியில்லையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே விக்னேஷ் பதட்டத்துல அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றான். விமலா, இன்னும் எவ்வளவு நாள் தான் நீங்க இப்படியே இருக்க போறீங்க? குழந்தை தூங்குனதுக்கு அப்புறம் வரீங்க, அவகிட்ட சரியா பேச மாட்டீங்க. இப்படி இருந்தா எப்படி அவளுக்கு உங்க பாசம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. விக்னேஷ் கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்துது. எனக்கும் செல்லத்தை தூக்கி கொஞ்சணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, என்னால அதை பண்ண முடியல. எங்க என்னோட தொடுறது அவளுக்கு வேற ஏதாச்சும் ஞாபகப்படுத்திடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு.